Hi students, today we are going to start first lesson book exercise 16 வந்து start பண்ண போறோம். ஓகேவா? क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். From the following details you have to calculate credit sales and credit purchase வந்து calculate பண்ண சொல்லிருக்காங்க. அதுல வந்து credit sales calculate பண்ணோம் அப்படினா debtor account and credit purchase prepare பண்ணனும்னா creditor account வந்து prepare பண்ணனும். நெக்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்னென்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து 1st April 2018 பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. அது ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அந்த கொடுத்துருக்காங்க. சண்டே டெப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க, சண்டே கிரெடிட்டார், பில்ஸ் பேயபிளாக கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டெப்டார் அக்கௌண்ட் வந்து தேவை அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பில்ஸ் ரிசீவபிள் ரிலேட்டடாக டிரான்சாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பேலன்சிங் ஃபிகரை வந்து எங்கே போடுவோம் அப்படின்னா டெப்டார் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் பேயபிள் ரிலேட்டடாகவும் என்ன இருக்குது அப்படின்னா டிரான்சாக்ஷன் இருக்குது. இப்போ பில்ஸ் பேயபிள் ரிலேட்டடாக டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா இப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டர் அக்கௌண்ட் சன்ட்ரி கிரெடிட்டர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள், அப்புறம் டெப்டார் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள், கிரெடிட்டார் அக்கௌண்ட்டுக்குள்ளே டிரான்சாக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி க்ளோசிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் 31st March 2019 பேலன்சஸ் க்ளோசிங் பேலன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டெப்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் ரிசீவபிள், சன்ட்ரி கிரெடிட்டார், பில்ஸ் பேயபிள்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதர் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. அதர் இன்ஃபர்மேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ட்ரி டெப்டார், இது வந்து டெப்டார் அக்கௌண்ட் என்ட்ரு ஆகும். டிஸ்கவுண்ட் அலௌட் டு கஸ்டமர், இது வந்து டெப்டார் அக்கௌண்ட் போடும்போது அப்ளை பண்ணுவோம். பேட் டெபிட்ஸ் வந்து டெப்டார் அக்கௌண்ட்டில் போடுவோம். வரும் பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர், இது வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் பெய்ட் டு சன்ட்ரி கிரெடிட்டர், இது வந்து கிரெடிட்டர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம போடுவோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலௌட் பை சப்ளையர்ஸ், கிரெடிட்டர் அக்கௌண்ட்டில் போடுவோம். சப்ளையர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா ஓனர் ஆஃப் ஹோல்சேலர். ஓகேவா? நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம இந்த கிரெடிட் அலௌடு டிஸ்கவுண்ட் அலௌடு வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் பில்ஸ் ஃபார் பேயபிள் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு கொடுத்தாச்சு அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ட்ரு பண்ணி எவ்வளோ உள்ள பேலன்சிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிரெடிட் சேல்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி டெப்டார் அக்கௌண்ட்டும் வந்து தேவை. ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணி தான் கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். டெப்டார் கிரெடிட்டார் ரைட் பண்ணிப்போம். இப்போ பில்ஸ் ரிசீவபிள்லையும் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது. ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னா டெபிட் சைடில், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் அப்ளை ஆகும். ஸோ அது நமக்கு தெரியும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் பர்டிகுலர்ஸ் டெப்டார் கிரெடிட்டாரில் ரைட் பண்ணிட்டோம். அப்போ பில்ஸ் ரிசீவபிளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இந்த பேலன்சஸில் கொடுத்துருக்காங்க. 1st April 2018 வந்து கொடுத்துருக்காங்க. பில்ஸ் ரிசீவபிளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 30,000 இருக்குது. ஸோ பில்ஸ் ரிசீவபிளுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் என்ட்ரு ஆகும். டெபிட் சைடில் போயிட்டு நம்ம என்ன ரைட் பண்ணோம்னா டு பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ஓப்பனிங்கோடைய பேலன்ஸ் வந்து 30,000 வந்து அவுட்டர் காலத்தில் வந்து ரைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க, நம்ம அப்ளை பண்ணி காப்போம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடியே தெரியும் 4 டிரான்சாக்ஷன் தான் என்ட்ரு ஆகும். அதாவது கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் டிரான்சாக்ஷன் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொடுத்துருக்காங்க கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லி 60,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து கிரெடிட் சைடில் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ கிரெடிட் சைடில் போயிட்டு கேஷ் அக்கௌண்ட் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள்னு ரைட் பண்ணிக்கலாம். அதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா
60,000 கொடுத்துருக்காங்க. அந்த 60,000 ரைட் பண்ணிக்கலாம். கேஷ் அக்கௌண்ட்னு எழுதலாம், இல்லை அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வேற என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்னா என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ டிஸானர்னா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது போடக்கூடிய ஒரு பேலன்சிங் ஃபியர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். வாங்காத அமௌண்ட், டெப்டார்ட்ட இருந்து வாங்காத அமௌண்ட். ஸோ அதை வந்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி அதோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4,000 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் ரிசீவபிளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8,000 இருக்குது. ஸோ அது வந்து எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது கிரெடிட் சைடில் ஓப்பனிங் வந்து டெபிட்டில் இருந்தால் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து எப்போவுமே எங்கே இருக்கும் அப்படின்னா கிரெடிட் சைடில் இருக்கும். கிரெடிட் சைடில் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸோடைய வேல்யூ 8,000. இதை அப்ளை பண்ணி நம்ம இங்கே வந்து ஒரு பேலன்சிங் ஃபேர் கண்டுபிடிப்போம். ஸோ அதை வந்து டெபிட் சைடில் வரும். அப்போ நம்ம சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்குவோம். ரைட் பண்ணி பில்ஸ் ரிசீவ்ட் டியூரிங் தி இயர் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து டெப்டார் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அந்த டைமில் இங்கே டெபிட் சைடில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் அப்படியே கிரெடிட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். அந்த அக்கௌண்ட் போடும்போது பார்க்கலாம். இப்போ பில்ஸ் ரிசீவபிளுடைய பேலன்சிங் ஃபேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ கிரெடிட் சைடில் தான் வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதிலிருந்து டெபிட் சைட் பேலன்ஸை மைனஸ் பண்ணி பார்க்கலாம். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 0 0 0 8 + 4 வந்து 12 க்கு 2 பேலன்ஸ் 1 1 + 6 வந்து 7 72,000. அப்போ 72,000 வந்து இங்கே ரைட் பண்ணிட்டோம். இப்போ 72,000 வந்து 30,000 வந்து மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0 0 0 இங்கே வந்து 2 தான் வரும். இங்கே வந்து 7லேருந்து 3 மைனஸ் பண்ணோன்னா 42,000. ஸோ 42,000க்கு நேராக நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா டு டெப்டாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். பில்ஸ் ரிசீவ் டியூரிங் தி இயர். இந்த பேலன்சிங் ஸ்டார் போட்டு வச்சுக்கோம். இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் டெப்டார் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கே அப்ளை பண்ணோன்னா கிரெடிட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து கால்குலேஷன் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிரெடிட் சேல்ஸ் வந்து எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டெப்டார் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஹெட்டிங் வந்து எப்படி இருக்கும், கால்குலேஷன் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சன்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். டெப்டார், கிரெடிட்டார், பர்டிகுலர்ஸ்லாம் எழுதுவோம். இப்போ டெப்டார்லேயும் வந்து ஓப்பனிங் சன்ரி டெப்டார்ஸ் இருப்பாங்க, க்ளோசிங் சன்ரி டெப்டார்ஸ். ஓப்பனிங் சன்ரி டெப்டார்ஸ் வந்து டெபிட் சைடில் என்ட்ரு ஆகுவாங்க. க்ளோசிங் சன்ரி டெப்டார்ஸ் வந்து அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணும்போது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் சன்ரி டெப்டார்ஸோடைய வேல்யூ 2,40,000. ஸோ அது வந்து டெபிட் சைடில் என்ட்ரு ஆகும். டெபிட் சைடில் போயிட்டு டு பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லி 2,40,000 வந்து ரைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது போடலாம். நெக்ஸ்ட் வந்து அதர் இன்ஃபர்மேஷனில் வந்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் சன்ரி டெப்டார்ஸ் வந்து 6 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கேஷ் அக்கௌண்ட் இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இல்லைனா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ரி டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அதோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 lakhs வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 6 lakhs வந்து அப்ளை பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலௌடு டு கஸ்டமருக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ அதனால இந்த சன்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். இது வந்து எவ்வளோ அப்படின்னா 25,000. நெக்ஸ்ட் வந்து பேட் டெபிட்ஸ் இருக்குது. பேட் டெபிட்ஸ் அப்படின்னாலே சன்ரி டெப்டார்ஸில் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ சன்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணும்போது பேட் டெபிட்ஸ் வந்து என்ட்ரு ஆகும். பேட் டெபிட்ஸோட வேல்யூ 16,000 கொடுத்துருக்காங்க. அது ரைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த கொஷின் ரீட் பண்ணி பார்க்கும்போது நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவ்டு டிஸானர்ட். இது வந்து 2 பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து சன்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்லேயே வந்து என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட் வந்து டெபிட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4,000 rupees கொடுத்துருக்காங்க. அந்த 4,000 வந்து இங்கே ரைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து வேறு இந்த அக்கௌண்ட்டில் வந்து என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, டெபிட் சைடில் ஒரு பேலன்சிங் ஃபேர் வந்தது இல்லையா, அந்த பேலன்சிங் ஃபேர் வந்து சன்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது கிரெடிட் சைடில் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ என்னென்ன எழுதிப்போம் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் ப்ராக்கெட்டில் வந்து பில்ஸ் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோன்னா 42,000. அந்த 42,000 வந்து ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ டிரான்சாக்ஷன் என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது க்ளோசிங் பேலன்ஸ் க்ளோசிங் சன்ரி டெப்டார்ஸோடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் 2,20,000. அந்த 2,20,000 அப்ளை பண்ணி நம்ம பேலன்சிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன சேல்ஸ் கிடைக்கும் அப்படின்னா
கிரெடிட் சேல்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ கிரெடிட் சேல்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ கிரெடிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி கிரெடிட் சேல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 0, here also 0, here also 0. 5 plus 6 வந்து 11, 11 plus 2 வந்து 13க்கு 3, பேலன்ஸ் 1, 1 plus 2 வந்து 3, 3 plus 1 வந்து 4, 4 plus 4 8, 8 plus 2 வந்து 10, 0, பேலன்ஸ் 1, 1 plus 6 வந்து 7, 7 plus 2 வந்து 9, 9,03,000 rupees வந்து கிரெடிட் பேலன்ஸ் கிடச்சிருக்கு. அதே 9,03,000 வந்து டெபிட்டில் ரைட் பண்ணிப்போம். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2,44,000 கிடைக்கும். இப்போ வந்து 9,03,000 இருந்து இந்த 2,44,000 மைனஸ் பண்ணோன்னா 0, 0, 0. இங்கே வந்து 13, 13லேருந்து 4 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 9. இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டோம். ஸோ இங்கே 9 தான் இருக்கும். 9லேருந்து 4 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 5 வரும். இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிட்டோம் 8. 8லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 6 கிடைக்கும். 6,59,000. இந்த 6,59,000 தான் என்ன சேல்ஸ் அப்படின்னு சொன்னால் கிரெடிட் சேல்ஸ். பேலன்சிங் ஃபிகர் கொஷினில் வந்து கேஷ் சேல்ஸ் கொடுக்காதனால நம்ம இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய கிரெடிட் சேல்ஸ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். கொஸ்டினில் வந்து கிரெடிட் சேல்ஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கிரெடிட் பர்ச்சேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பில்ஸ் பேயபிள் ரிலேட்டடாக டிரான்சாக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போ பில்ஸ் பேயபிளும் சன்ட்ரி கிரெடிட்டர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? பில்ஸ் பேயபிளையும் ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் இருக்கும், க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்ன டிரான்சாக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். கொஷினில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பில்ஸ் பேயபிளில் வந்து ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் இருக்குது, க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் இருக்குது. இப்போ வந்து ஹெட்டிங் வந்து எழுதிக்கும். என்னென்ன எழுதுவோம்னா பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். டேட்டா கேட்டால் பர்டிகுலர்ஸ்லாம் எழுதிக்கும். இப்போ வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடில் வரும். அப்போ கிரெடிட் சைடில் போயிட்டு பை பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லி பில்ஸ் பேயபிளோடைய வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து 10,000. அந்த 10,000 வந்து ரைட் பண்ணிப்போம். ஓகேவா? இந்த பேலன்சிங் ஃபேர் எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த பில்ஸ் பேயபிள் அமௌண்ட்டை வந்து அங்கே ரைட் பண்ணி காமிப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போவுமே எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடில் வரும். அப்போது பில்ஸ் பேயபிளோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,000 நம்ம வந்து கிரெடிட் சைடில் போயிட்டு ரைட் பண்ணிட்டோம். க்ளோசிங் வந்து அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணும்போது டெபிட் சைடில் என்ட்ரு பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பில்ஸ் பேயபிள் ரிலேட்டடாக என்ன டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் அப்படின்னா பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ அது வந்து எங்கே அப்பியர் ஆகும்னா டெபிட் சைடில் அப்பியர் ஆகும். டெபிட் சைடில் போயிட்டு கேஷ் அக்கௌண்ட் எழுதிக்கலாம், பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா கேஷ் பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ அதோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30,000 கொடுத்துருக்காங்க. 30,000 வந்து அப்ளை பண்ணி காமிச்சிடுவோம். நெக்ஸ்ட் வேறு எந்த டிரான்சாக்ஷனும் பில்ஸ் பேயபிள் ரிலேட்டடாக இல்லை, இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுவோம். ஸோ இனி வந்து க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் வந்து போடுவோம். க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20,000 கொடுத்துருக்காங்க. அந்த 20,000 வந்து டெபிட் சைடில் அப்ளை பண்ணி காமிப்போம். பிகாஸ் ஓப்பனிங் வந்து கிரெடிட், இங்கே வந்து க்ளோசிங் பேலன்ஸ் 20,000 அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேலன்சிங் ஃபிகர் வரும். இந்த பேலன்சிங் ஃபிகரை வந்து சன்ட்ரி கிரெடிட்டர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்ளை பண்ணி காமிப்போம். இப்போ வந்து டெபிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 50,000 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி 10,000 தான் இருக்குது. ஸோ 50,000 போத் சைடு ரெண்டு சைடுமே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ 50,000லேருந்து 10,000 மைனஸ் பண்ணோம்னா இங்கே வந்து 40,000 கிடைக்கும். இதை வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிவிட்டு பில்ஸ் அக்செப்டட் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி எடுப்போம். இதே வந்து கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதாவது சன்ட்ரி கிரெடிட்டர் அக்கௌண்ட்டில் பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லி எங்கே ரைட் பண்ணி காமிப்போம் அப்படின்னா டெபிட் சைடில் வந்து ரைட் பண்ணி காமிப்போம். ஓகேவா? ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் வந்து 40,000 பேலன்சிங் கிடச்சிது. நெக்ஸ்ட் வந்து
சன்ரி கிரெடிட்டர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நமக்கு வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கிடைக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து கிரெடிட்டர்ஸ்லேயும் வந்து ஓப்பனிங் சன்ரி கிரெடிட்டர் இருக்காங்க, க்ளோசிங் சன்ரி கிரெடிட்டர் இருக்காங்க. ஸோ ஓப்பனிங் சன்ரி கிரெடிட்டர் வந்து கிரெடிட் சைடில் வரும். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் சன்ரி கிரெடிட்டர் வந்து 1,20,000 அதை வந்து ரைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் சன்ரி கிரெடிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ் பெய்டு டு சன்ரி கிரெடிட்டார். இது வந்து எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னா டெபிட் சைடில் நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட் சொல்லி ரைட் பண்ணலாம், இல்லைனா கேஷ் பெய்டு டு சன்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3,20,000. அந்த 3,20,000 வந்து அவுட்டர் காலத்தில் வந்து ரைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலோடு பை சப்ளையர். சப்ளையர்னா ஹோல்சேலர் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரிசீவ்டில் வரும். ஸோ நம்ம வந்து டெபிட் சைடில் போயிட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10,000 rupees கொடுத்துருக்காங்க. அந்த 10,000 வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து வேறு எந்த டிரான்சாக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வேறு எதுவுமே இல்லை. நம்ம பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு பேலன்சிங் ஃபிகர் வந்தது இல்லையா, அந்த பேலன்சிங் ஃபிகரை டெபிட் சைடில் போயிட்டு என்னென்னு ரைட் பண்ணுவோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 40,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அந்த 40,000 இங்கே டெபிட் சைடில் அப்ளை பண்ணி காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்டில் எழுதியிருக்கோம் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் வரும். தட்ஸ் ஆல், வேறு எதுவுமே என்ட்ரு ஆகாது. ஸோ க்ளோசிங் சன்ரி கிரெடிட்டருடைய வேல்யூ பார்த்தோன்னா 1,50,000 இருக்குது. அந்த 1,50,000 ரைட் பண்ணி எவ்வளோ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். 0 0 0 here also 0 5 plus 4 வந்து 9 9 plus 1 10 10 plus 2 12 2 balance 1 1 plus 3 வந்து 4 4 plus 1 வந்து 5,20,000 வந்தாச்சு. இதை வந்து கிரெடிட் சைடில் எழுதலாம். 5,20,000 இருந்து 1,20,000 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 4 lakhs வந்து கிடைக்கும். இந்த 4 lakhs வந்தால் கிரெடிட் பர்ச்சேஸ் பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் வந்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், சன்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து சன்ரி கிரெடிட்டர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன பண்ணுறோம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு டெப்டார் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது கிரெடிட் சேல்ஸ் கிடச்சது, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டர் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து கிடச்சது. ஓகே.